வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்மளோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில ஒரு சில செக்டர்ஸ் வந்து எவர்கிரீன் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோல தவிர்க்க முடியாத செக்டரா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ஒரு முக்கியமான செக்டர். இது வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மார்க்கெட் எந்த ஒரு கரெக்ஷன் வந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த செக்டர் வந்து டெஃபினட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணியே ஆக வேண்டும். இப்போ வந்து மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி செக்டர்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான கரெக்ஷன்ஸ் பார்த்துச்சு. அன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்லா ஃபால் ஆச்சு. அந்த டைம்ல வந்து எல்லா ஸ்டாக்கும் நெகட்டிவா இருக்கிறப்ப ஒரு செக்டர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா வந்து டர்ன் ஓவர் ஆச்சு. அது என்ன செக்டர்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத செக்டர். நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா சேல் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ஒரு இன்ஃபிளேஷன் இருந்தாலும் இது ஒரு தவிர்க்க முடியாத ப்ராடக்டா தான் இருக்கு. அதனால வந்து எஃப்எம்சிஜி செக்டர் இந்த மாதிரி மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆகிறப்பையும் நல்ல டர்ன் ஓவர் காமிக்கும். ஃபியூச்சர்லயும் வந்து நல்ல growth கொடுக்கும். இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரிசல்ட்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. சேல்ஸ் வால்யூம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து வர்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து பிரைஸ் ஹைக்ல தான் வந்து காமிச்சிருக்காங்க. இன்புட் காஸ்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இவங்க வந்து டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வால்யூம் அதாவது 100 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை 8755 கிராம்ஸ் அந்த மாதிரி மாத்தி தான் வந்து இதுல வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ராடக்டோட வால்யூமை குறைச்சு தான் வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் growthல வந்து அச்சீவ் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். அதே மாதிரி இன்ஃபிளேஷனும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால பிரைஸ் ஹைக் வந்து ஜாஸ்தியா இருக்கு. வேர்ல்டு எக்கனாமிக்கும் சரி இந்தியன் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸும் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்டை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு கம்பெனிங்கிறது இருந்த இடத்துல இப்ப நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்ததுனால காம்படேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு டஃப்பான சிச்சுவேஷனா இருக்கு. கன்சியூமர் ட்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா யாருமே வந்து எஃப்எம்சிஜி செக்டரை பெருசா போக்கஸ் பண்ணல. அதர் செக்டர் இவி ஏஐ அந்த மாதிரி போனதுனால இந்த செக்டர்ல வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதனால பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்புட் காஸ்டும் சரி அதோட பிரைஸ் ஹைக் இதனால பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆனதுனால சப்ளை செயின்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டும் வந்து அது எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்டரா போனதுனால இப்ப ரீசெண்ட் டைம்ல எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல வந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் டேட் கவுண்டிங் அன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 52 வீக் ஹை ரீச் பண்றதுக்கு இன்னும் நல்ல அப்சைட் போக வேண்டியது இருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்ல நியூட்ரலா தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து இப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்கு. நம்ம சேனலே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைலா இந்த ஸ்டாக்ஸை பத்தி எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கிறோம். ஐடிசி ஸ்டாக் வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது 500க்கு பக்கமா இருந்த டைம்ல 6 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து இது ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமர்ஜ் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்து கரெக்ஷன் ஆச்சு. அது இல்லாம இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பேட்டோட அதோட பேரண்ட் கம்பெனி பேட்டோட செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. 400 ரூபாய்க்கு பக்கமா இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட்ல வந்து இப்ப எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்ததுனால இது வந்து 425க்கு மேல இப்ப இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து ஐடிசி ஸ்டாக்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் இருக்கு. ஏன்னா ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐடிசில இருந்து போயிட்டு இருக்கு. சோ அதோட growthனு பாத்தீங்கன்னா சரி சேல்ஸ் ப்ராஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசிக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல. சோ இது தனியா பிரிக்கிறப்ப ஐடிசி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசி ஹோட்டலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு அவங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டிமெர்ஜர் ப்ராசஸ் வந்து ஐடிசிக்கும் சரி ஐடிசி ஹோட்டலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் அமையும். HUL பத்தியும் டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். HUL ஸ்டாக்கை
பொறுத்த வரைக்கும் 2300 பிளஸ் ஆர் மைனஸ்ல இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. எலெக்ஷன் டைம் கவுண்டிங் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாமே இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இன்னும் இதோட ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவுமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. கன்சியூமர் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து டாடா கன்சியூமருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப டாடா காஃபியை கொண்டு வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட சேல்ஸ் growth வந்து நீ வரப்போற காலாண்டுல எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டா ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹையர் வேல்யூஷன்ல நடந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆச்சு. ஸ்டாக் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துச்சு. இப்போ இந்த ரீசெண்டா வந்து இவங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த ராயல்டி, அதாவது அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு கொடுக்குற ராயல்டி வந்து ஜாஸ்தி பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஓட்டிங் ரைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ராயல்டி வந்து பழைய அளவுலயே கண்டினியூ பண்றோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லேவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் கன்சிடர் பண்ணணும். நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ 10 இருந்தப்ப இது வந்து ஹையர் பிரைஸ்ல இருந்துச்சு. ஒரு ஸ்டாக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுனால பை பண்றது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. இப்போ ஸ்பிளிட் பண்ணதுனால எல்லா ரீட்டைல் கஸ்டமரும் இதை கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் வேல்யூ சிங்கிளர் 2500க்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து பிரிட்டானியாவை பார்க்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரெகுலரா வந்து போனஸும் சரி அதே மாதிரி டிவிடெண்டும் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. வரப்போற காலாண்டுல இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ். சோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம கரெக்டான டைம்ல வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்கா இருக்கிறது இல்லாம போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல ஒரு ஹைக்க கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். நீங்க 1 by 1 இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நான் ஃப்ரைடே மார்க்கெட் டைம்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து லைட்டா டிஃபர் இருக்கலாம். நீங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து 24 இருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட பிஇ வந்து 26 இருக்கு. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது பியூரான எஃப்எம்சிஜி கம்பெனி கிடையாது. எஃப்எம்சிஜியும் ஒரு போர்ஷனா இருக்கு. அதனால இது வந்து பிஇ வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்க வந்து ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜ் பண்ண மாதிரி இதுல இருக்கிற பிசினஸ் எல்லாமே வந்து டிமர்ஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐடிசியும் வந்து நல்ல கண்டினியூவா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எஃப்எம்சிஜில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது எல்லாமே ஐடிசிக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸா தான் நம்ம பார்க்கணும். இந்துஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 63 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 56 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 2769 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்ப 2487 ரூபாய்ன்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கவுண்டிங் தான் வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்குமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனி தான் பிலோ 20 கீழே வரட்டும் அப்ப கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. இது எல்லாமே இப்ப எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே growth oriented ஸ்டாக்ஸ். அதனால இண்டஸ்ட்ரி பிஇ விட கொஞ்சம் கம்மியாகிறப்பயோ இல்ல 52 வீக் லோலயோ இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். 52 வீக் லோங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2170 இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஹெச்யூஎல்லையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 60 இருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 60 இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 5700 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 4347 ரூபாய் இருக்கு. இப்ப 5300 ரூபாய்ன்ற ரேஞ்சில் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜில வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்கிற கம்பெனி தான். நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இப்ப 2500 ரூபாய்ன்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 இருக்கு. கம்பெனியோட பிஇ 77 இருக்கு. ஸோ அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்றப்ப கம்பெனியோட பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இருந்தாலுமே இவங்க வந்து நல்ல growth கொடுக்கக்கூடியதை இப்ப ஆல்ரெடி நம்ம
நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க ராயல்ட்டி வந்து பழைய அளவே கொடுக்கறதுனால இந்த கம்பெனிக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கறதுனால இன்னும் அப்சைட் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 52 வீக் ஹைங்கிறது 2770 இருக்கு, லோ வந்து 2145 இருக்கு. டாடா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து இது வந்து ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப டாடா கன்சியூமர் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். இது வந்து பிலோ 20 கீழே வரும், 25 கீழே வரும், அப்ப கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. நீங்க வந்து மார்க்கெட்ல ஒரு 10% பக்கமா கரெக்ஷன் ஆனாலோ, இல்ல இண்டஸ்ட்ரி பியோட கம்மியா ட்ரேட் ஆனாலோ, இல்ல 52 வீக்கோட லோவோட பிரேக் ஆகி பர்சன்டேஜ் வைஸ் கரெக்ஷன் ஆலோ, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு லாங் டேர்ம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனியா தான் அமையும். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர். எப்ப நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவா எல்லா ஸ்டாக்கு டர்ன் ஓவர் ஆகுதோ அந்த டைம்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவான டர்ன் ஓவரை கொடுக்கும். பெஸ்டான எக்ஸாம்பிள் வந்து இந்த எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கே பார்த்திருக்கலாம். எல்லா ஸ்டாக்கும் ஃபால் ஆனாலும் எஃப்எம்சிஜி செக்டர் மட்டும் எல்லாமே அப்சைடு மூவ்மெண்ட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.